அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்வோம். தொழில்நுட்ப ரீதியில் ஓங்கியிருந்த நேசப்படைகளின் வெற்றியோடு வளைகுடா போர்கள் முடிவடைந்தது. அதையடுத்து DRDL மற்றும் RCEயின் 500க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் ஒன்று கூடி அந்த போர் தொடர்பான பிரச்சனைகளை விவாதித்தார்கள். 3 மணி நேரம் நீடித்த அந்த அருமையான விவாதத்தின் முடிவில் ஒரு மனதாக கருத்து உருவானது. மற்ற நாடுகளின் இராணுவ பலத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் நாம் பலம் பெருக்கிக் கொள்வதற்கு வழி இல்லை. ஆனால் நமது முக்கியமான எதிரியிடம் குறிப்பிட்ட துறைகளில் உள்ள அதே அளவு பலத்தையும் ஆற்றலையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்குவதில் பிரித்வியில் உள்ள குறைபாடுகளை குறைப்பது, திரிசூலில் கேப்மாண்ட் வழிகாட்டும் சாதனத்தை செம்மைப்படுத்துவது என்ற பணிகளை அந்த வருட இறுதிக்குள் பூர்த்தி செய்வது என்று விஞ்ஞானிகள் உறுதியெடுத்திருந்தார்கள். பிறகு அப்படியே அதை சாதித்தார்கள். அதே வருடத்தில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு விஞ்ஞானத்தில் கௌரவ டாக்டர் பட்டத்தை மும்பையில் உள்ள IIT வழங்கியது. அந்த பட்டமளிப்பு விழாவில் பாராட்டுரை வழங்கிய பேராசிரியர் B. நாக் டாக்டர் அப்துல் கலாம் பற்றி இப்படி குறிப்பிட்டார்: 21ஆம் நூற்றாண்டினுடைய சவால்களை சந்திக்கும் வகையில் இந்தியாவின் எதிர்கால விண்வெளி திட்டங்களை தீட்டுவதற்கான வலுவான தொழில்நுட்ப தளம் அமைப்பதில் ஒரு உத்வேக சக்தியாக திகழ்ந்தவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் என்று அவரை பற்றி புகழ்ந்து டாக்டர் பட்டம் வழங்கினார்கள். அபாரமான ஆற்றல் நிறைந்த தேசம் இது. இதன் முழுமையான சக்தி உலகத்திற்கு தெரியாமல் இருந்தாலும் அல்லது முழு பலத்தையும் உலகம் உணராமல் போனாரும் கூட இனியும் இந்த தேசத்தை அலட்சியம் செய்யும் துணிவு யாருக்கும் வராது. 1991 அக்டோபர் 15ஆம் நாள் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் 60 வயதை எட்டினார்கள். ஓய்வு பெறும் நாளை எதிர்நோக்கி இருந்தார்கள். ஓய்வு பெற்றதும் வசதி குறைவான ஆனால் திறமையான குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்தார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். இந்திய அரசினுடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கு தலைமையேற்றிருந்த அவர் நண்பர் பேராசிரியர் P. ராமராவும் என்னுடன் டாக்டர் அப்துல் கலாமுடன் கூட்டு சேர்ந்து இந்த பள்ளியை நடத்துவதாக இருந்தது. ராவ் கலாம் பள்ளி என்று கூட அவர் பெயர் சூட்டிவிட்டார். டாக்டர் அப்துல் கலாமும் அவருடைய நண்பரையும் ஒருவரையும் இந்திய அரசு பணியிலிருந்து விடுவிக்காததால் அவர்களுடைய பள்ளி திட்டத்தை தள்ளி போடும்படி ஆகிவிட்டது. தெளிவான கண்ணோட்டம் இல்லாத தடுமாற்றம், திசை தெரியாத குழப்பம், இதுதான் இந்திய இளைஞர்களை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனை. இதை கருத்து கொண்டுதான் இன்று நான் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் பற்றி எழுத வேண்டும் என்று தீர்மானித்தார். எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தாலும் சரி, புறக்கணிக்கப்பட்டவராக அல்லது எளியவராக இருந்தாலும் சரி, யாருக்கும் விரக்தி மனப்பான்மை வந்துவிடக்கூடாது என்பதைத்தான் எடுத்துச் சொல்ல விரும்பினார். பிரச்சனைகள் வாழ்க்கையின் ஒரு அங்கம். இதைத்தான் யாரோ ஒருவர் இப்படி சொல்லி இருக்கிறார்: என்றும் வானம் நீளமாகவே இருக்குமென்றோ, வாழ்க்கை பாதை நிறைய பூக்களே பூத்திருக்கும் என்றோ கடவுள் வாக்களிக்கவில்லை. மழையில்லாத வெயிலோ, கவலையில்லாத மகிழ்ச்சியோ, வேதனையற்ற சமாதானமோ உண்டாகும் என்றும் கடவுள் வாக்களிக்கவில்லை. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்க்கை, டாக்டர் அப்துல் கலாமினுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்று அவரால் சொல்ல முடியாது. ஆனால் எங்கோ ஒரு கண்காணாத இடத்தில் வாய்ப்பு வசதிகள் மறுக்கப்பட்டிருக்கும் ஒரு சமூக அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழை குழந்தைகளில் கொஞ்சம் பேராவது அவருடைய தலைவிதி எப்படியெல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால்
அவர்கள் ஓரளவுக்கு தெம்பு பெறக்கூடும். தேக்க நிலை, அவநம்பிக்கை என்று கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கும் தலையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு இது இது ஒருவேளை உதவக்கூடும். அவர்கள் இந்த தருணத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இறைவன் தங்களுடனே இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடவே கூடாது. இப்படி இறைவன் உடன் இருக்கும்போது அவர்களுக்கு யார் எதிராக இருக்க முடியும்? தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாமல் பெரும்பாலான இந்தியர்கள் வாழ்க்கை முழுவதும் தேவையில்லாத துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ மனச்சோர்வினால் செயலற்று போய் முடங்கி கிடக்கிறார்கள். பலதரப்பட்ட மனிதர்களுடன் பல்வேறு அமைப்புகளும் நாம் பணியாற்றி இருக்கிறார். டாக்டர் அப்துல் கலாம் பணியாற்றி இருக்கிறார். ஏகப்பட்ட சுய வரம்புகளுக்கு உட்பட்டிருந்த நபர்கள் தங்களுடைய சுய மதிப்பை நிரூபித்து காட்டுவதற்கு பின்பற்றிய ஒரே வழி டாக்டர் அப்துல் கலாம் அங்கும் இங்கும் பந்தாடியதுதான். இதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இப்படிப்பட்டவர்களையும் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அமைப்பின் வெற்றிக்கான படிக்கட்டுகள் பற்றி எழுதினால் என்ன என்றெல்லாம் யோசித்ததின் விளைவுதான் இந்த அக்கினி சிறகுகள். ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் உறைந்து கிடக்கும் அக்கினி குஞ்சு சிறகு முளைத்து பறக்கட்டும். இந்த புண்ணிய திருநாட்டினுடைய கீர்த்தி ஜுவாலை விண்ணிலும் பேரொளி பரப்பட்டும். வாழ்க இந்திய தேசம், வளர்க அப்துல் கலாமின் புகழ் இந்த உலகம் உள்ளளவும். அப்துல் கலாமை நாம் மறக்கவே கூடாது. மறக்கக்கூடாத மனிதர், மாமனிதர் டாக்டர் அப்துல் கலாம். நன்றி. இதற்கிடையில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, தினமும் ஒரு திருக்குறளை படியுங்கள். பொழிப்புரையுடன் படியுங்கள், மனப்பாடம் செய்ய வேண்டாம். அதே உங்களை நல்ல வழிக்கு கொண்டு போகும். தாங்கள் நல்வழியில் வாழ்வீர்கள். நன்றி. நாளை மீண்டும் அப்துல் கலாமை பார்ப்போம். அநேகமாக இந்த வாரத்துடன் அப்துல் கலாமுடைய வாழ்க்கை வரலாறு முடிந்துவிடும். அடுத்து என்ன செய்யலாம் என்பதை யோசிப்போம். நன்றி.